தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையில் இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டு கொடுத்த நல்ல இந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நண்பர்கள் ஜெப ஐக்கியம் உண்மையாகவே இந்த வெளிவாக்கத்தை சேர்ந்த தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து தாங்கள் பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் நம்முடைய மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட இந்த நற்செய்தி கூட்டம், கடைசி கால நற்செய்தி கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய ஒவ்வொரு ஊழியருக்கும் சகோதரருக்கும் நன்றி செலுத்த விரும்புகிறேன். உங்களை எல்லாரும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஒரு அருளியா சொல்லலாமே. இந்த 25ஆம் ஆண்டுல 2025ல ஆண்டு இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 6 மாதங்களை முடிச்சு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். ஆகினாலே அவரை துதித்து பாடுவோம். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரன் 13ஆம் சங்கீதம் சொல்லும்போது, கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் அவரை பாடுவேன், நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். தேவனுடைய விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கருணை தட்டி உற்சாகமாக என்னோடு கூட சேர்ந்து நாம் பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்தீங்களே தேவன். கைகளை தட்டி பாடுவோமா? இருக்கிற இடத்துல சந்தோஷமா. ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். பள்ளமா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை தேவன் அனுமதிப்பது அல்ல. பிராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவரும் அல்ல, தாங்கிட அவர் என்ன பண்ணுவாராம், பலனும் கொடுப்பாராம். ஒரு தாயார் மிகுந்த கண்ணீரோடு கூட படுக்கைக்கு சென்றார்கள். அந்த தாயுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதியில கடன், போராட்டங்கள், ஏன் வாழ வேண்டும், சாகலாமே என்று சொல்லி ரொம்ப மனம் உடைந்து துக்கத்தோடு கூட, ஆண்டவரே இந்த சிலுவையை நான் சுமக்க முடியல, ஆண்டவரே இதை வேண்டாம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்றெல்லாம் அவர்கள் புலம்பினவர்களாய் அவர்கள் அன்றைக்கு கண்ணீரோடு கூட படுக்கைக்கு சென்றார்கள். அப்போ கண்ணீரோடு கூட படுக்கைக்கு சென்ற வேளையில அன்றைக்கு இரவு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார்கள். அந்த தரிசனத்துல இவர்கள் தன்னுடைய தோள்களிலே சிலுவை சுமந்து கொண்டு, ஆண்டவரே இது மிக பாரமா இருக்கு, என்னால் சுமக்க முடியல டாடி அப்படின்னு சொல்லிட்டு சுமந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரு சிறிய ஒரு அறை ஒன்று அங்கே பார்க்கிறார்கள். அந்த அறைக்குள்ளே உள்ளே நுழையும்
போது அநேக சிலுவைகள் இருந்ததாம். அவங்க யோசித்தாங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை இறக்கி வைத்துட்டு கொஞ்சம் லைட்டா இருக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு மேலே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொன்றாய் அவர்கள் முயற்சித்தார்கள். இதை எடுத்து வைத்து பார்த்தார்கள், ஒவ்வொன்றாய் இது எங்க குத்துதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அடுத்ததை வைத்து பார்க்கறாங்க, இது சரியா என்னுடைய தோல் பட்டையில உட்கார மாட்டேங்குது என்று சொல்லி ஒவ்வொன்றா அவர்கள் முயற்சித்து கடைசியில ஒன்றை எடுத்து தங்கள் தோல் மேல வைத்த பொழுது அது அவளால் சற்று தாங்க முடியதாக இருந்தது. அது அவர்கள் அது தங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறத போல உணர்ந்தாங்க. அப்ப ஆண்டவர் அந்த மகளோடு கூட பேசினார், மகளே இப்ப கண்ணை திறந்து பாரு, எந்த சிலுவை நீ சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எது ரொம்ப பாரமா இருக்குது, ரொம்ப யோசித்துக்கிட்டு இருந்தாங்களோ, எது முடியாதுன்னு வச்சாங்களோ, கடைசி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இது எனக்கு போதும் ஆண்டவர் என்று சொன்னார்களா. இன்றைக்கு அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. தாங்கிட திராணிக்கு மேலாய் சோதிக்கிறத தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழியும் செய்வார். சேர்ந்து பாடம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், சேர்ந்து பாடும். ஆமென், கைகளை தட்டி. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதீர்கள், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி தொடர்ந்து பாடுவோம். இந்த மாலையில கட்ட சொல்றாரு, ஆண்டு சமூகத்துல போய் கதறி நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அன்னாள் என்கிற பெண்மணி குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவள் ஆலயத்தில் போய் ஓய்ந்து அழுகிறாள். பிரைஸ் தி லார்ட். அழுது கொண்டிருந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மகளே நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவள் சக்களத்தி அவள் மிகவும் வேதனைப்படுத்தினாள். ஆனாலும் கூட அந்த அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்து பல வருஷங்களாய் குழந்தை இல்லாத வாழ்க்கையில ஆண்டவர் ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லலாமே. இந்த மாலையில உங்க பிரச்சனை என்னன்னு தெரியாது, நாங்கள் நண்பர் ஜெப குழுவாக இணைந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நற்செய்தி கூட்டம், குட் நியூஸ். இந்த நாட்களில் நல்ல செய்தியை கொடுக்கிறது தான் இந்த கூட்டமே, காரணமே. பிரைஸ் தி லார்ட். நல்ல செய்தி என்ன? ட்ரை ஜீசஸ், அவ்வளவுதான், சிம்பிள். ஆண்டவர் அவருக்கு ஒரு தருணத்தை கொடுத்து அவரை நோக்கி பாருங்கள். பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தார் முகங்கள் பிரகாசித்தன என்று சொல்லி. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு விடுதலை தருவார், முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. டிமைனர் காலங்கள் மாறினாலும் கர்த்தர் மாறுவதில்லை, மாந்தர்கள் மறந்துட்டாலும் இயேசு மறப்பதில்லை. அழைத்தவர் உன்னை நடத்துவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். காலங்கள் மாறிட்டா இருக்கு, முன்பு இருந்த மாதிரி இல்லை. அந்த காலங்கள் மாறிட்டு இருக்கு, மனிதர்கள் மாறிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே மாற்றங்கள். ஆனால் கர்த்தர் மாறுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், ஆமென். நம்ம நண்பர்கள் மாறி போறாங்க, யாரையும் இன்னைக்கு நான் குறையா சொல்ல, எல்லாமே மாறி போயிடுறாங்க. ஆனா மாறாதவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு பாடலை பாடுவோமா? காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை, மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். ஆமென். அழைத்தவர் உன்னை நடத்திடுவார், படைத்தவர் உன்னை காத்திடுவார். இந்த கவி சொல்லுது, பெற்றோரும் உற்றாரும் உன்னை வெறுத்தாலும், நண்பர்களும் சொந்தங்களும் உன்னை பிரிந்தாலும்,
கருவிலை உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டவர். ஆமென் சொல்லாமே ஆமென். பெற்றோரும் உற்றாரும் உன்னை வெறுக்கலாம், நண்பர்களும் சொந்தங்களும் உன்னை பிரிந்தாலும் தாயின் கருவில் உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. நானும் என் மனைவி நிறைய கவுன்சிலிங்ல இருக்கிறோம். அநேக மக்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் எடுக்கிறோம். அநேக திருமணமான தம்பதிகள், இளம் தம்பதிகளுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் பொழுது ரொம்ப ஈஸியா அவங்க கணவனை விட்டு போய் விடுகிறார்கள், மனைவி விட்டு போய் விடுகிறார்கள், ஏன் பிள்ளைகள் விட்டுட்டு போகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் தங்களை விட்டு போனது நிமித்தமாய் அழுகிற தாயின் கண்ணீர், கணவன் தன்னை விட்டு போன அந்த மனைவியுடைய கண்ணீர், இவையெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்பு கடைசி நாட்களில் தனிந்து போகிறது. ஆனால் இந்த அன்பு தனிந்து போனாலும் கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு இந்த மாநிலம் உன்னை அரவணைக்க வந்திருக்கிறது, உன்னை தேற்ற வந்திருக்கிறது, உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறது, ஒரு புது வாழ்வை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? ஆமென். பெற்றோரும் உற்றாரும் உன்னை வெறுத்தாலும், நண்பர்களும் சொந்தங்களும் உன்னை பிரிந்தாலும், பெற்றோரும் உற்றாரும் உன்னை வெறுத்தாலும், நண்பர்களும் சொந்தங்களும் உன்னை பிரிந்தாலும், தாயின் கருவில் உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். தாயின் கருவில் உன்னை கண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு அழைத்தவர் உன்னை மறந்துவார். படைத்தவர் உன்னை காத்திடுவார். படைத்தவர் உன்னை நடத்திடுவார். படைத்தவர் உன்னை காத்திடுவார். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. சொல்லுங்க. காலங்கள் மாறிடலாம், கர்த்தர் மாறுவதில்லை. மாந்தர்கள் மறந்திடலாம், இயேசு மறப்பதில்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். யார் மாறினாலும் இயேசு மாறாதவர். அன்பு மாறவில்லை. ஆமென். அதற்கு தான் ஆண்டவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக தன் அன்பை வெளிப்படுத்த இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே மக்களுக்கு தன் ஜீவனை கொடுக்க முடியாது. அவர் அநேக பாடுகளுக்குட்பட்டு, அநேக கஷ்டங்கள், வேதனைகள், ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துக்குள் வந்தவர் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கிற ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகள், இன்னும் 2 நிமிஷங்களில் அப்படியே நம்ம எழுதி நின்று ஒரு ஆண்டவரை ஆராதிப்போம். அடுத்து ஒரு சாட்சி நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் ஆமென். சந்தோஷமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கையில் தட்டிப்படாமல். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், ஓ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அப்படியே கைகளை தட்டி முடிச்ச தலைக்கு மேல் தட்டலாமே. கொஞ்சம் கை முடியுமா? கை வடிக்கும். இயேசுநாதர் சிலுவை நமக்காக எவ்வளவாய் கரங்கள் உயர்த்தப்பட்டவராய் தன்னை அர்ப்பணித்தார். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆமென் சொல்ல போற. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் இன்றும் போதுமானவர். ஆமென்.
விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இது ஒரு கவியை பாடும். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அவர் ராஃபா, அவருடைய நாமத்தை ஒன்று யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்று சொன்னால் நம்ம சுகம் தருகிற தெய்வம். தன் பெயரின்படியாய் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யெகோவா ரூவா என்று சொன்னால் அவர் என்னுடைய மெய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பன், தன் மந்தைக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய நல்ல மெய்ப்பன். சேர்ந்து பாடலாம். ஆமென். யெகோவா நிசி எந்த ஜெயமான சொல், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் சேர்ந்து சொல்வோம். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இதை ஒரு கவியை பாடி நாம் அப்படி ஆராதித்து முடிப்போம். அவர் தோள்களின் மேலே, ஆமென், தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை எனக்கு இல்லை. என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஆமென். தோள்களின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தரும். பாடுவோமா? யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படு. சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி இருக்கும் இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார மனதார நன்றி சொல்வே. இரவும் இரவும்
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கைகளை அசைத்து நன்றி என்று சொல்லாமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, என்னை மறவாமல் இதுவரை கொண்டு வந்தீங்களே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீங்க தானே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. சொல்ல முடியுமா? எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோஹி என்னை கண்டவர், எல்ரோய் எல்ரோய் என்னையும் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி கரங்களை அசைத்து நன்றி என்று சொல்லலாமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைச்சீங்களா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவரை மறவாமல் நினைத்திருக்கிறனாலதான் இந்த மாநில கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாய் உண்டாக்கி கொடுப்பார். என் ஆண்டவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிற இந்த சந்தோஷமான நற்செய்தியை மூலியமாக என் ஆண்டவர் காரியங்களை தெளிவுபடுத்துவார், உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு புதிய வழி திறக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம் ஆண்டிய வார்த்தையை கேட்போம். ஒரே ஒரு கவியை பாடிவிட்டு நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கூட செல்வோம். ஒரே ஒரு கவியை பாடிவிட்டு ஒரு 15 நிமிடங்கள் உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் திரும்பாது. வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடும். 1000 நன்மைகள். ஆமென். தெரிந்தவர்களோடு கூட சேர்ந்து ஆமென். 1000 நன்மைகள் அனுதினம் நன்மை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் நம்மை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த ஒரு விசை. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை ஆண்டவரே, சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு 15 நிமிடம் மாத்திரங்களோடு நான் கர்த்தரை வார்த்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நல்ல ஒரு சாட்சி நாம் கேட்டோம். சினிமா உலகத்தில் இருந்து அவர்களை ஆண்டவர் ரட்சித்து நிம்மதியை தேடி ஓடி தற்கொலை செய்யும்படியாய் போன அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆமென். அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, அந்த நாட்களிலே ஒரு பைத்தியக்காரியை போல மாறி போனேன் என்று சொல்லி. அப்போ அவங்களுடைய லைஃபை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சினிமாக்காரியா இருந்து பைத்தியக்காரியை போல அடைந்து தெரிந்து எனக்கு ஒரு ஊழியக்காரியை கத்து நிறுத்த வைத்திருக்கிறார். ஆமென். அவங்க சாட்சி பெரிய சாட்சி, நேரத்தை கருதி ஷார்ட்டா முடிச்சிருக்கிறாங்க. உங்களோட 20 minutes 15 minutes மாத்திரம் பேசி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி உங்க மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அவர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அவர் என்ன ஸ்தானத்திலும் வைக்கலாம். தகப்பனாக, மெய்ப்பனாக, நல்ல ஒரு குயவனாக, விடுவிக்கிறவராக பல கோணத்தில் அவர் தியானிக்க முடியும். இன்னைக்கு மாலையில அவரை எப்படி உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன் சொன்னால், அவர் நம்முடைய தலையை நிமிர்த்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்திலே லேவியராகமம் 26:13 வாசிக்கலாம். வேண்டாம், நான் உங்களோட கூட சொல்லுகிறேன். லேவியராகமம் என்கிற அந்த புஸ்தகத்துல 26:13 இப்படி வாசிக்கிறோம். அவர் தேவன் என்ன செய்கிறாராம், நம் மேல் இருக்கக்கூடிய நுகத்தடிகளை முறிச்சு நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மேல நுகங்கள் சுமந்திருக்கும் பொழுது நம்மளால் நிமிர முடியாது இல்லைங்களா? நம்மள பல பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது நிமிர முடியாமல் இருக்கிறது. அதுதான் நுகங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நுகத்தடிகளை முறிச்சு நிமிர முடியாதபடி அந்த நுகத்தடிகள் பாரமா இருக்கு என் லைஃப்ல, வாழ்க்கை நிமிர்ந்து நடக்க முடியல, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியல, அந்த நுகத்தடிகள் நிமித்தமாய் வாழ்க்கையில வெட்கம், கூனி குறுகி நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னான், மகனே, நான் அந்த நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மத்தியில் நிற்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நுகங்கள், பாவம் என்கிற நுகம், சாபம் என்கிற நுகம், நோய் என்கிற நுகம், பல நுகங்கள் அழுத்தி வாழ்க்கையில நிமிர முடியாதபடி நிம்மதியா இருந்தல்லாத நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் நுகத்தடிகளை முறித்து எங்களை நிமர செய்தவர். இந்த மாலையில பல நுகங்களின் நிமித்தமாக கூனி குறுகி வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில அந்த நுகத்தை கர்த்தர் முறியடிக்கத்தான் இந்த நற்செய்தி கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தை ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகளுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 13 அருமையான ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். லூக்கா 13 13 மாத்திரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். Luke chapter 13 and verse 13. 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த பகுதியில் சகோதரியை பற்றி வாசிக்கிறோம். அந்த சகோதரி பற்றி வாசிக்கும் பொழுது அந்த 13 வசனத்துல 10 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு நாள் அந்த வாசித்துமே. ஒரு ஓய்வு நாளில், ஒரு நல்ல கவனிங்க, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் அப்படி போதகம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில நிறைய பேர் அப்படி போதகத்தை கேட்க ஆலயத்தில், இயேசுவின் போதகத்தை கேட்க ஆலயத்தில் அநேகர் கூடியிருந்த வேளையில ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிங்க? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்தின் மத்தியில இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, அப்படி அவள் அந்த ஆலயத்திலே நிறைய பலவீனம் உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் வந்திருந்த சமயத்துல இந்த பெண்ணை குறித்து விசேஷமா எழுதப்பட்டிருக்கிறது. வந்திருந்த சமயத்துல இயேசு அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை
கால்களை வைத்தார். உடனே அவன் அந்த நிமிர்ந்து வசனம் சொல்லு, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென் சொல்லலாமே. இந்த மாலையில உட்கார்ந்திருக்கிற நீங்களா இருக்கட்டும், ஒளிப்பெருக்கில கடைகளில் அங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் உங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஒருவேளை சத்தம் உங்க காதுகளில் விழலாம். நீங்க உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பல பிரச்சனை மத்தியில ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த வசன சத்தத்தை கேளுங்கள். இன்றைக்கு ஒருவேளை கூனி குறுகி வெட்கத்தோடு பல நஷ்டங்கள் மத்தியிலே பல சோதனை மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில இது ஒரு நற்செய்தி கூட்டம். என்ன நற்செய்தி தெரியுமா? இயேசு உங்கள் தலையை உயர்த்துகிறவர். நம்முடைய தலையை உயர்த்த தான் இந்த உலகத்திலே சிலுவை சுமக்க வந்தவர். சிலுவையிலே தலை சாய்த்தார். ஏன் தெரியுமா? அது தோல்வியின் அடையாளம் அல்ல, வெற்றியின் அடையாளம். தலை சாய்த்தது நிற்கும் என்னுடைய மக்கள் தலை நிமிர வேண்டும் என்பதற்காய் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய வாழ்க்கையின் சாபத்தை நீக்க, கட்டுகளை உடைக்க, பலவீனங்களை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை கொடுக்க கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இந்த மாலையில இன்றைக்கு பாரத்தோடு கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? பலவிதம் நுகங்கள் உங்களை வேதனைப்படுத்தி நிமிர விடாமல் செய்து கொண்டிருக்கும் உங்க வாழ்க்கையில அந்த நுகத்தடியை கர்த்தர் உடைச்சிட்டார்னா நீ நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவ. இந்த சம்பவத்துல வேகமாய் சொல்லுகிறேன். 18 வருஷமா பிரச்சனையோடு இந்த அம்மா இருக்கிறார். இந்த அம்மாவுடைய வியாதி என்னன்னு சொன்னா அவள் ஒரு கூனி. இன்னைக்கும் நம்ம தெருக்களிலே சில இடங்கள்ல உண்டு தாய்மார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா கூனியா இருப்பாங்க. அவங்க ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அந்த கூனி ஒரு நாள் 2 நாள் இல்ல, 18 ஆண்டுகளாக இந்த வியாதியோடு அந்த பெண்மணி அவளும் ஆலயத்தில் வந்திருக்கிறார். நிறைய பேர் வந்திருக்கிற சமயத்தில் அவளும் எனக்கு இயேசுநாத சுகத்தை தரமாட்டாரா என்று சொல்லி அவளும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள அந்த 18 ஆண்டுகளாய் பலவீனப்படுத்தும் அந்த ஆவியை கொண்டு அந்த கூனி அம்மா வந்திருக்கிறாங்க. வந்திருந்த சமயத்தில் அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு அவளை கண்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் பொழுது அதிசயம் நடந்தது. இந்த சம்பவத்தை என்ன சொல்றது, பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா தாயானவர்கள் பெற்றோர் வயது செல்லும் போது அவங்களை கவனிக்கிற பிள்ளைகள் இல்லை, ஹோம் ஃபார் தி ஏஜ்ல போய் சேர்த்துடுறாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி வரும் பொழுது அப்பா அம்மா வயசாகும் போது அப்பா அம்மாவை பார்த்து கொள்வோம் அல்ல, அவங்கள ஹோம் ஃபார் தி ஏஜ்ல போய் சேர்த்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து யூஸ்லெஸ். இன்னையும் அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களால பிரயோஜனம் இல்லை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, பென்ஷன் வாங்கினா வீட்டில் அப்பாவை வச்சுப்பாங்க, அம்மாவை வச்சுப்பாங்க, ஏன்னா பென்ஷன் வருதுன்றதுக்காக. எந்த பிரயோஜனமே இல்லை தாய் தகப்பன் சொல்லும் பொழுது அவளை தள்ளி வைப்பதுதான் சமுதாயம். நான் நினைக்கிறேன் இந்த அம்மா குட் ஃபார் நத்திங். இந்த அம்மாவால் ஒரு பிரயோஜனமே இல்லை. பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், புருஷன் தன்னை கைவிட்டிருக்கலாம், சமுதாயம் கைவிட்டிருக்கலாம். ஏன்? அவளை நேசிக்க ஆள் இல்லை, தனித்து விடப்பட்டு வாழ்க்கையில தனிமை சோர்வு வேதனை அவளை ஒடுக்கி என்னடா இந்த வாழ்க்கை என்று சொல்லி அவள் நிம்மதியை துறந்து இழந்திருந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவள் வந்திருக்கிறார். வாழ்க்கையெல்லாம் பூமியை தான் பார்க்க முடியும். ஆண்டவர் படைத்த நட்சத்திரங்களை, சூரியன், சந்திரன் அவளை பார்க்க முடியாது. ஒரு மனிதன் அவளோடு கூட பேசும்போது சத்தத்தை தான் கேட்க முடியுமே தவிர அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. திஸ் இஸ் த கண்டிஷன். இதுதான் அந்த அம்மாவுடைய சூழ்நிலை. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில தான் அந்த தாயார் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மாலையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை எழுத்தின்படி நீங்கள் கூனி அல்ல, எழுத்தின்படி நீங்க கூனிய நல்லதான் நீங்க நிமிர்ந்து நடக்கிறீங்க. ஆனா அந்த கூனியை போல நான் கைவிடப்பட்டிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில பல நோய்கள், என் வாழ்க்கையில பல கடன்கள், நான் எனக்கு துரோகம் நடந்திருக்கிறது, சமுதாயத்தில் நடக்க முடியல, 10 பேர் வேறு விதமா பார்க்கிறாங்க, என் மேல் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. பல காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. கண்டிஷன் அதுதான் நீ முதலாவது பேச விரும்புகிற காரியம். உன்னுடைய கண்டிஷனை மற்றவங்களுக்கு புரியோ இல்லையோ ஆண்டவருக்கும் கண்டிஷன் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மாதிரி சொல்றேன், நீங்க போற பாதை எனக்கு தெரியாது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நீங்க போற பாதை கர்த்தருக்கு தெரியும். இந்த ஒளிபெருக்கின் மூலமா கேட்டுட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்ம வெளி தோற்றத்துல ஒண்ணுமே தெரியாத போல இருக்கிறோம். ஆனா உங்க கண்டிஷன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன், பிள்ளைகள் நிமித்தமாய், கணவன் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய், எந்த ஒரு காரியத்தினுமாய் நீ நெருக்கப்பட்டு இருக்கிற போராட்டங்களுக்குள்ள இந்த கண்டிஷனை கர்த்தர் அறிவார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சில ஜெபிக்க சில பேர் மக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்களில் கண்ணீர் வரும் இல்லைங்களா? அந்த ஊழிய ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கர்ச்சீஃப் வச்சு தன்னுடைய கண்ணீரை தொடச்சிருவாங்க. யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கண்ணீரை தொடச்சிருவாங்க.
நான் இப்படி சொல்லுகிறேன், யாரும் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக நீ கட்சி வச்சு கண்ணீரை தொடச்சலாம். ஆனால் உங்க கண்களிலிருந்து வந்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லே சொல்லலாமா? சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறான், என் கண்ணீர் எல்லாம் துருத்தி இருக்கிறது ஆண்டவரே, அவைகளுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. இந்த மாலையில குட் நியூஸ்ல ஒண்ணு என்ன தெரியுமா? உன்னுடைய கண்டிஷனை கர்த்தர் அறிவார். யாரும் அறியாமல் இருந்தாலும் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். யாருக்குமே தெரியும் நான் போற பாதை. யாருமே போகிற பாதை அறியாமல் இருந்தாலும் நீ போகிற பாதையை கர்த்தர் அறிவார். அதுதான் இந்த நிலையை பற்றி வாசிக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வசனம், இயேசு என்ன செய்தார்? இந்த நிலையில அந்த மகள் வந்திருந்த பொழுது, சற்றாகிலும் நிமிர முடியாத ஒரு கூனி வந்திருந்த பொழுது, இதை ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு தீமை நடக்குதுன்னு சொல்லும் போது அதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல. ஒருத்தர் தேவையோடு கூட வந்திருக்கும் போது அவர்களை வெறும் கையோடு அனுப்புகிற இந்த தேவன் அல்ல. பைபிள் அங்க சொல்லுது, இயேசு அவளை கண்டு அப்படி போட்டிருக்கு. இயேசு அவளை கண்டு. அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும். முதல் பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு. அவர் காண்கிற தேவன். அவர் எல்ரோஹி என்று, அவருடைய பெயர் எல்ரோஹி என்று சொன்னால் காண்கிற தேவன். காண்கிற தேவன். வேதத்திலே ஆகார் என்கிற பெண்மை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஆகார் ஆபிரகாம் அவரை தள்ளிவிட்ட பிறகு தன் பிள்ளையை கூட்டிக்கிட்டு பெயர் செபா என்கிற ஒரு வனாந்தரத்தை அலைந்து திரிகிறாள். தன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் அவளுக்கு இருக்கிறது. பிள்ளையோட வந்துட்டேன். நிறைய பேர் வீடுகளை குடும்பங்களை பார்க்கும்போது கணவன் கைவிட்டு இருக்கும் போது பிள்ளைகளை வச்சுட்டு தாயார் படுகிற கஷ்டங்கள் நிறைய கதைகள் நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு பெண்ணோடு தொடர்புக்கும் பொழுது அந்த தாய் பிள்ளைகளை வச்சுட்டு படுற கஷ்டங்கள். என்ன பண்ணுவேன், எப்படி நான் பிள்ளையார் நான் படிக்க வைக்க போறேன். ஒருவேளை இங்க கூட்டத்தில் கூட அப்படிப்பட்ட சகோதரிகள் ஒருவேளை இருக்கலாம். கைவிடப்பட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க போறேன், ஆளாக்க போறேன், எனக்கு வருமானம் இல்லை என்று சொல்லி இந்த ஆகார் என்கிற பெண் தனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆகாரம் தண்ணீரோடு புறப்படுகிறாள். தண்ணீர் தீர்ந்து போயிட்டு கண் எதிர்க்க தன் பிள்ளை, பெத்தெடுத்த பிள்ளை சாகர நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் இந்த காண்கிற தேவனை நோக்கி ஆகார் என்கிற பெண் நோக்கி பார்க்கிறாள். அந்த வனாந்திரத்தில் யாருமே இல்லை, ஆனால் தன்னுடைய தேவன் தன்னை காண்கிறவர் என்று தெரியும். அந்த வனாந்திரத்தில் யாருமே தன்னை காணாமல் இருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் காண்கிற தேவன் அந்த ஆகாருடைய நிலைமையை கண்டு சாக கிடந்த பிள்ளைக்கு ஜீவனை தந்தார். ஒருவேளை இன்றைக்கு உங்க பிள்ளையும் கூட சாக கிடக்கிற நிலைமையில, ஒருவேளை எழுத்தின்படி சாகக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இருக்கலாம். அல்லது உங்க பிள்ளைகள் ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம், குடி பழக்கத்து நிமித்தம், போதை மருந்து நிமித்தமாய், ஏதோ ஒரு புகைப்பழக்கத்தினாலே ஒரு இச்சையில விழுந்து, ஐயோ என் பிள்ளை நிமித்தம் எனக்கு தலைகுனிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவன் நிமித்தம் ஒரு தலைகுனிவா இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பெயரை கொண்டு வருகிறானே, பிள்ளையை குறித்த ஒரு பாரத்தோடு இந்த மாலையில் வந்திருக்கலாம். உன்னை காண்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன். இது மற்றவங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனை வேற மற்றவங்க சொல்ல நம்ம விரும்பப்பட மாட்டோம் இல்லைங்களா? இதெல்லாம் வெளியே சொன்ன நம்மள என்ன நினைப்பாங்க மக்கள்? நீங்க வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க நிலைமையை கர்த்தர் அறிந்தவர், உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். சாக கிடந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த மாலையில உன் பிள்ளைக்கும் அவர் ஜீவனை கொடுப்பார். அவருடைய காண்கிற தேவன். என்னை யாருமே கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? சில பேர் நம்ம சொல்லுவோம், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம பாடின பாட்டுல கூட என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் இல்லைங்களா? நான் கூட ஒரு நாட்கள் யோசிப்பேன், யாருமே நம்மள எவ்வளோ பலவீனப்பட்ட நேரங்கள்லாம் உண்டு, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கூட கதவை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்கள்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து நமக்கு உதவி செய்த நாட்கள்லாம் உண்டு. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு காரியம் நடந்தாலும் அது என்னன்னு கேட்க கூட ஆள் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம் கேட்க கூட ஆள் இல்லை. ஏன்னா கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் என்று வாசிக்கிறோம். எந்த அன்பு தணிந்து போனாலும், யார் மாறினாலும், யாருடைய விசாரிக்காமல் போனாலும், உன்னை காண்கிற தேவன் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமை சொல்லுவோமே, ஆமென், அல்லேலூயா. அந்த பைபிள் தொடர்ந்து வசனம் சொல்லுது, அந்த அந்த கூனியை பார்த்து சொல்லும் போது, இயேசு அவளை கண்டு, அப்புறம் என்ன போட்டிருக்கு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அவர் பெயர் சொல்லி கூப்பிடுறவர் தெரியுமா? நம்ம பாட்டெல்லாம் பாடும், பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
பெயர் சொல்லி ஒவ்வொருத்தருடைய பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு எல்லாருடைய பெயர் நம்ம மனதில் வைத்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாருடைய பெயரை மனதில் வைத்து அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இயேசு அவளை கண்டது மாத்திரமல்ல, பெண்ணை தம்மிடத்தில் அழைத்தார். இன்றைக்கு அந்த சகையு என்கிற ஒரு மனுஷனை லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவன் மரத்து மேல உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த வழியாய் போன இயேசு யோசித்து பாருங்களேன், அவன் மரத்து மேல இருக்கிறான்னு எப்படி தெரியும்? அவனுடைய பெயர் சகையு என்று எப்படி தெரியும்? ஆனால் இயேசு அந்த அத்தி மரத்தின் கீழ் வந்த பொழுது அங்கே நின்றார், அண்ணார்ந்து பார்த்தார். அவனுடைய பெயரை சொல்லி, சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வாஞ்சையோடு, அவர் ரொம்ப குள்ளமானவனாய் இருந்தபடினாலே, இயேசு உயரமாய் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும், முகத்தை பார்க்க வேண்டும் வாஞ்சித்ததினாலே, அவன் பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான். மரத்து மேல ஏறுவதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இயேசுவின் முகத்தை பார்க்க அவளோடு இருந்த சமயத்துல அவன் ஆவலையும் அவன் வாஞ்சையும் அவன் தாகத்தையும் பார்த்த இயேசு அந்த மரத்தடியில நின்று அண்ணார்ந்து பார்த்து மரத்து மேல உட்கார்ந்து கொண்டிருக்க சகையை பார்த்து, சகையுவே இறங்கி வா, சீக்கிரம், அதுவும் சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமென். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிற தேவன் உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் உனக்குள் வர விரும்புகிறார். அவர் உனக்குள் வந்து உனக்குள் வாசம் பண்ணி உனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். ஆமீன் சொல்லலாமே. ஆமீன். அவர் ரொம்ப ஜென்டில்ங்க. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள வருவேன். ஆமென். நீங்க கதவை திறந்து கொடுத்தாதான் உள்ள வருவேன். சில பேர்லாம் வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா, நேரா ஆண்டி அங்கிள் உள்ள வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. காலிங் பெல்லாம் அடிக்க மாட்டாங்க, நேரா ரூம்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. நம்ம ஆண்டு ரொம்ப ஜென்டிலானவர் தெரியுமா? யாருக்குள்ள அப்படி உள்ளதான் உள்ளத்துக்குள்ள வருகிறவர் அல்ல. கதவை தட்டுகிறேன், உன் உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். நீ சத்தத்தை கேட்டு, மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்குள் வர விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், எனக்கு இடம் கொடுப்பாயா என்று வந்த கேள்விக்கு நீ இடம் கொடுக்கும் போது அவர் உனக்குள் வந்து அதிசயத்தை செய்வார். தொடர்ந்து வசனத்துக்குள்ள வருவோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, மூணாவது சொல்றாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த சொல்றாரு, நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும். ஆமென் சொல்லலாமே. பைபிள் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கும். சீஷர்கள் படகில போயிட்டு இருக்கும் போது பயங்கரமான காற்றடித்து கடல் கொந்தளித்து கடல் நீர் படகை மூடுகிற ஒரு நேரம் வந்த பொழுது இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை அவர்கள் சீஷர்கள் தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது அங்கே ஒரு அமைதல் உண்டானது. ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. சூம்பின கையில ஒரு மனுஷன் வரான். அந்த கையை ஆண்டவரே சுகமாக்குங்கன்னு சொன்ன பொழுது கையை நீட்டுப்பான்னு சொன்னாரு. அவன் கையை நீட்டினான், அற்புதம் நடந்தது. இதான் வேதத்தை எடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம், பைபிள்ல உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பொய் அல்ல, உண்மை. வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகள் உண்மை. லாசர் என்கிற ஒரு வாலிபன் இறந்து போன அந்த குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். வியாதியா இருக்கும் போது, ஏசப்பா என் மகன் தம்பி அக்கா அம்மா சொல்றாங்க, என் தம்பி வியாதியா இருக்கிறான், வந்து ஜெபியும். வரல, தாமதிச்சிட்டாரு. கடைசியில தம்பி லாசர் மரித்து போயிட்டானே, இப்பவாச்சு வாரும் என்று கூப்பிடு. என் குடும்பத்தை நேசிக்கிறீர் தெரியும். என் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த அம்மா என்ன இயேசு நேசிக்கிற குடும்பம்னு சொல்றாங்க, ஆனா வியாதியா இருந்தப்போ வந்து ஜெபிக்கலையே, அவர் வரலையேன்னு சொல்லி ஒருவேளை வேறு விதமா கூட பார்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் இறந்து போயிட்டான் லாசர், இப்பயாச்சும் வந்திருக்கலாமே, வரல. 3 நாள் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. இயேசு இப்ப வராரு. அவங்க நினைக்கிறாங்க, ஆண்டவரே இப்ப வந்து என்ன பிரயோஜனம், எங்க அடக்கம் பண்ணீங்க? கல்லை புரட்டுங்க. ஐயா கல்லை புரட்ட நாரி போகமே, நான் சொல்றதை செய்யுங்க. கல்லை புரட்டுங்கள். கல்லை விசுவாசத்தோடு புரட்டினார்கள். லாசருவின் பெயரை சொல்லி, லாசருவை வெளியே வா என்று சொன்ன உடனே லாசர் வெளியே வந்தான். மரித்த லாசர் உயிர்க்கப்பட்டான். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால்
மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த விடுதலை சரீர பிரகாரமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். உங்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பேச முடியாமல் போனது, பேசினா காற்று தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்முடைய அண்ணா நகரில் சுந்தரம் மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே இஎன்டி டாக்டர் சுமதி இருக்காங்க. அந்த இஎன்டி டாக்டரை போய் பார்த்த பொழுது அவங்க சொன்னாங்க, இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணணும், உங்கள் தொண்டையில் வந்து கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு, அவங்க நாடியூல்ஸ் அப்படின்னாங்க. நமக்கு இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் தெரியல, நமக்கு தெரிஞ்சதான் நூடுல்ஸ் தான். என்ன சிஸ்டர், அவங்க நாடியூல்ஸ் தான் ஒன்றும் புரியல. அப்போ நாடியூல்ஸ் தான் கட்டி, உங்கள் தொண்டையில் அப்படி நீங்கள் பேசி பாடி தொண்டையில் இப்படி கட்டி இருக்கு, இமீடியட்டாக ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யோசித்தேன், ஏதோ டானிக் மருந்து கொடுத்து அனுப்புவாங்கன்னு யோசித்தேன். அதை கவனிங்க, அவங்க எதாவது சொன்னால் இது ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாச்சும் செய்ய முடியுமா? ரொம்ப நேரம் யோசித்து சொன்னாங்க, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம். கொஞ்ச நாள் நீங்கள் பேசவே கூடாது, பேசாமல் அமைதியாக இருங்க. அப்படியானா சர்ஜரி இல்லாமல் தவிர்க்கலாம் என்று சொன்னால், பேசுறணும் அப்படின்னா நீங்கள் நோட் புக் பேனால எழுதுங்க அப்படின்னா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையாகவே எதையும் நான் பேச வேண்டிய காலையில் நோட் புக் பேனா எழுதிட்டு இருந்தேன். அந்த நாட்கள் வெளி தேசத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தது. எப்படி போவேன்னு நினைத்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டு எப்படி எனக்கு விடுவித்தாருன்னு தெரியாது. பேசவே முடியாது என்று சொன்னாங்க. இனி பேச முடியாது, ஆப்ரேஷன் முடியாதுன்னாங்க. ஆனால் இன்னைக்கும் என் ஆண்டவர் இந்த நாடியூல்ஸ்லிருந்து விடுதலை தந்து இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு விடுதலையும் சுகத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமே, சத்தமோ ஆமீன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு திருப்பி வருவோம். இயேசு அவளை கண்டு ஸ்திரீயே தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை. 100க்கு அதிபதி சொன்னா, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்காரன் சுகமாவான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆண்டவர் அற்புதம் செய்ய. நம்ம ஜெபிக்க போறோம், சரிங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்க, குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர் தன் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். அந்த அந்த 100க்கு சொல்றான், நீங்க வீட்டுக்கு கூட வர வேணாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இருக்கிறத ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை உரைத்தால் எத்தனை கிலோமீட்டர் டிராவல் ஆகும், என் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனானவர் என் வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை அனுப்பி குணமாக்குற கர்த்தர். தொடர்ந்து அந்த பெண்மணி விஷயத்துல நடந்தது பார்த்தீங்கன்னா, கடைசியா பாத்தீங்கன்னா அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அந்த கைகளை வைத்தார். கர்த்தருடைய கரங்கள் பரிசுத்தமான கரங்கள், அற்புதம் செய்யற கரங்கள். எத்தனையோ பெற்றோர் தம் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. ஏசப்பா உங்க கைகளை பிள்ளைகள் மேல வைங்கப்பா என்று சொல்லி பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. பிள்ளைகளை அனைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சூசனா வெஸ்லி என்ற அம்மையாருக்கு 17 பிள்ளைகளாம். 17 பிள்ளைகளும் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர்கள். அவங்க கடைசி ராத்திரி படுக்க வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கைகளை வைத்து, ஆண்டவரே என்னுடைய கரங்கள் இல்லை, இது உங்களுடைய கரங்கள், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்களாம். அதுல தான் ஒரு தேவனுடைய மிஷனரி ஜான் வெஸ்லியை கர்த்தர் குடும்பத்தில் ஆண்டவர் எழுப்பினார். அன்பானவர்களே, அவருடைய கரம் பட்டால் அங்கே அதிசயம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். உங்க கரம் அவர் மேல் அமரும். சிவகாசியிலே ஒரு டிசைன் விஷயமா நான் போயிருந்த சமயத்துல அந்த வீட்டுல பெரிய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, எந்த மனுஷனையும் மேன்மை, அவருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் என்று ஒரு வசனம் போட்டிருந்தது. பெரிய வார்த்தை ஹால்ல. நான் கேட்டேன், பிரதர் சாதாரண வசனம் போர்டு மாட்டிப்பாங்க, நீங்க செவரிலே இவ்வளவு பெரிய வார்த்தை போட்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் என்று சொல்லி. அப்போ அந்த தாசன் சொன்னார், பிரதர் இதே சிவகாசத்துக்கு பிச்சைக்காரனா வந்தேன், எனக்கு ஒரு பிசினஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை, என் குடும்பத்தை எப்படி என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஒரு சின்ன பிசினஸ் சிவகாசியில தான் ஆரம்பித்தேன். அப்படி ஒரு ஊழியர் ஜெபிக்கும் போது சொன்னாரு, கர்த்தருடைய கரமுனை மேன்மைப்படுத்தும், கர்த்தருடைய கரமுனை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். சின்ன ஒரு பிசினஸை ஆரம்பித்தேன், ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறத உணர்ந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய வியாபாரத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகினால் தான் இந்த வார்த்தையை செவில் எழுதியிருக்கிறேன், கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தும், கரைகளை பலப்படுத்தும் என்று சொல்லி. இது நடந்த உடனே ஜெபிக்க போறோம். நடந்த உடனே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, தமிழ் மேல் கைகளை வைத்தார், அங்கதான் அற்புதம். உடனே அவள் நிமிர்ந்து
தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்படியே எழும்பலாமா? நேரம் முடிஞ்சது. அப்படியே எழும்பலாமா? அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தமது கைகளை வைத்தார். வல்லமை பாய்ந்தது. அவன் 18 ஆண்டுகளாய் கூனியா இருந்த வாழ்க்கையில அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு எழுத்தின்படி நீங்க கூனியா இல்லாமல் இருக்கலாம். நான் சொன்னதை போல ஏதோ ஒரு நுகம், மேபி ஒருவேளை பாவத்தின் நுகம், ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய வாழ்க்கையில இன்னும் குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், பல பாவத்தின் நிமித்தமாய் உன் வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கலாம். உன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். அப்படி யாரோ 1-2 பேர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, எனக்கு புது வாழ்வு தாங்கன்னு கேளுங்க. ஒருவேளை பல நுகத்தடிகள் உன்னை நுகத்தடி நிமித்தமாய் உன்னை நிமிர விடாம செய்து கொண்டிருக்கிறதா? இந்த பெண்மணிக்கு இன்னொரு விஷயம் அங்க போட்டிருக்கு. 16ஆம் வசனத்துல சாத்தான் 18 ஆண்டுகளாய் கட்டி வைத்திருந்தானாம். 18 ஆண்டுகளாய் கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகளை அன்றைக்கு ஆண்டவர் அவிழ்த்த பொழுது அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி கூட்டம். இதுதான் உங்களுக்கு நற்செய்தி. என்ன நற்செய்தி தெரியுமா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற இயேசு. ராமே சொல்லாமே, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற இயேசு. ஹல்லேலூயா. நிமிர்ந்து நடக்க முடியாதபடி எந்த நுகம் உன்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறது, அது கடனா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், நிம்மதி இழந்து வந்திருக்கும் வாழ்க்கையில நீ தேடும் நிம்மதி இயேசு இந்த மாலையில கொடுப்பார். அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லி நீங்க கேளுங்க, நீங்க கூப்பிடுங்க. அந்த 100க்கு அதிபதி, என் மகனுக்கு ஒரு விடுதலை தாங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்ட பொழுது அந்த மகனுக்கு ஒரு விடுதலை தந்தாரு. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரே ஒரு கவியை பாடி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஆமென். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவர்